ஒரு சின்ன பையன் பள்ளிக்கூடத்தை விட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்தான். போகிற வழியில் ஒரு தோட்டம், அதில் ஒரு மாமரம். அந்த மாமரத்துலேருந்து ஒரு 2-3 காய் கீழே விழுந்து கிடக்கு. இப்போ பார்த்தா போகிற வழியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு 2 காயை எடுத்துக்கிட்டு போய், மற்ற காயில் அணில் கடிச்சா மாதிரி அதில் ஒரு நல்ல காயை, அந்த 2 காயை மட்டும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட, அம்மம்மா இந்த அம்மா மாங்கான்னு கொடுத்தான். ஏதுடா அந்த மாங்கான்னு கேட்டாங்க. இல்லைம்மா, வர்ற வழியில் அந்த தோட்டத்தில் கடந்து அதை எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னா. ஏண்டா தோட்டத்தில் கடந்தால் எடுத்துகிட்டு வந்துடலாமா, தப்பு இல்லையா, அடுத்தவங்க பொருளை நீ எடுக்கலாமா அப்படி அந்தம்மா போட்டு அவனை உதச்சி திருப்பி நேராக தரன்னு இழுத்துட்டு போச்சு. அம்மா வேண்டாம்மா, விடுமான்னு சொன்னால் அவன் விடலை. கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகுது. எங்கே, அந்த தோட்டத்துக்கு காட்டுறான்னு சொல்லி போனால் அந்த தோட்டத்தில் ஒரு காவலாளி உட்காந்துக்கிட்டு இருக்கான். நேராக போனவன் அந்த அம்மா, ஐயா என்னையா நீங்கள் தான் அந்த தோட்டத்துக்கு காவலாளியா? ஆமாம் அப்படின்னா. என்னையா நீங்கள் காவல் பார்க்குறப்ப இந்த பையன் 2 மாங்காய் விழுந்து கிடந்தான், அது எடுத்துக்கிட்டு வந்துட்டான், அது தப்பு இல்லையா, என்னாலும் அடுத்தவங்க பொருள் எடுக்க தப்பு இல்லையா, அதான் திருப்பி கொடுத்துட்டு போகிறதுக்கு வந்தேன். ஏம்மா நானும் பார்த்தேன் அந்த பையனை அந்த அடி அடிச்சுக்கிட்டு வரையும் அவன் கீழே விழுந்த மாங்காய் 2 மாங்காய் எடுத்து வந்தான், அவள் தானம்மா, அதுக்கு ஏம்மா நீ எந்த அடி அடிக்கிற? நான் கூட தான் பார்த்தேன் அவன் எடுத்துகிட்டு போகிறான்னு. சரி, ஏதோ பார்த்து சின்ன பசங்க எடுத்துகிட்டு போகிறான் 2 மாங்காய், போனால் போட்டுன்னு விட்டுட்டேன், அதுக்காமல் இப்படி அங்கேருந்து அடித்து கூப்பிட்டு வர? பாவம் இல்லையாம்மா அந்த பையன்? சொல்கிறது நீங்கள் சரிதாங்க ஐயா, பாவம் தான். நான் அடிக்கிறது எனக்கு கூட மனசு வருத்தமாக தான் இருக்குது, நான் பெற்ற புள்ள இல்லையா. ஆனால் இன்றைக்கி இந்த 2 மாங்காய் எடுத்துகிட்டு வந்தால் நான் வாங்கி வச்சுட்டேன்னா நாளைக்கு 4 மாங்காய் எடுத்துகிட்டு வருவான், 10 மாங்காய் எடுத்துகிட்டு வருவான், 100 மாங்காய் 200 மாங்காய் நான் ஆகும். கடைசியில் அவன் ஒரு திருடனாக மாறிடுவாங்க ஐயா, இந்த சமூகத்தில் ஒரு குற்றவாளியாக மாறிடுவான். அப்படிப்பட்ட புள்ள எனக்கு தேவையில்லை. என்னுடைய புள்ள நேர்மையோடு இருக்கணும், ஏமாற்றக்கூடாது, பொய் பித்தலாட்டம் செய்யக்கூடாது, திருடக்கூடாது, அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. அப்படிப்பட்ட புள்ள தான் நான் வளர்க்க விரும்புகிறேன். நாளைக்கு எல்லா பிள்ளையும் மாறல, என் பிள்ளை தனியாக சிறப்பாக விளங்கணுன்றதுக்காக வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். ஏம்மா இந்த காலத்து இந்த மாதிரி ஆட்கள்லாம் கிடைக்கவே மாட்டாங்கம்மா, பார்க்கவே முடியாது, நீ என்னம்மா இப்படி பண்ணுறியம்மா, குழந்தனம்மா போது விடம்மா அப்படின்னா. இல்லை இந்தங்க இவங்க 2 மாங்கான்னு கொடுத்துட்டு அந்த பையனை வர வழி எடுத்துகிட்டு போனாங்க. இதைத்தான் நம்மளுடைய ஐயன் வள்ளுவரும் குறள் 657 அதிகாரம் 66 வினை தூய்மையில் சொல்லியிருக்காரு. இழிவான தொழில் செய்து செல்வம் ஈட்டும் வாழ்க்கையை காட்டிலும் நேர்மையாக வாழ்ந்து வறுமையில் இருப்பதே சிறப்பு. பழிமலைந்து எய்திய ஆக்கத்தின் சான்றோர் களி நல்குறவே தலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ நீங்கள் சொல்லலாம், இது சரியா, இதுக்கு 2 மாங்காய் தானே. ஆனால் அன்றைக்கி அந்த அம்மா அப்படி அடித்து தொட்டு தான் பின்னாடி அந்த பையன் வளர்ந்து பெரிய ஆளான பிற்பாடு லஞ்சம் தவிர நெஞ்சம் நிமிர் என்று ஒரு இயக்கத்தை கண்ட சகாயம் என்கிற IAS அதிகாரியாக நேர்மைக்கு பேர் பெற்றவராக, இன்றைக்கும் நேர்மை என்று சொன்னால் சகாயம் அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு நேர்மைக்கு பேர் பெற்றவராக விளங்குகிறார் அந்த சகாயம். அவர் தான் அந்த பையன், சின்ன பையன், அந்த 2 மாங்காவை எடுத்ததுக்காக அவங்க அம்மாவால் அன்றைக்கு கண்டிக்கப்பட்ட, தவறு செய்யக்கூடாது என்று கண்டிக்கப்பட்ட அந்த சிறுவன் தான் பிற்காலத்தில் எல்லோருக்கும் தவறு செய்யக்கூடாது என்ற சொல்லக்கூடிய ஒரு தன்மையில் வளர்ந்துருக்கிறான் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எனவே நம்ம பிள்ளைகளை சின்ன குழந்தையா இருக்கும்போது தவறு செய்வதை சுட்டி காட்டி திருத்தினா சமூகத்தில் ஒரு நல்ல மனிதன் வருவான். திருத்தாமல் விட்டுட்டோம்னா ஒரு தீய மனிதன் உருவாக காரணமாகி விடுவோம். ஐயா சகாயத்தினுடைய இந்த இளமை பருவ இந்த கதையை கேட்டிங்க. இது கதை கிடையாது, உண்மை கேட்டிங்க. இங்கே இதை கேட்குற பிள்ளைகள்லாம் நீங்களும் சகாயம் மாதிரி சிறப்பாக வளரணும், நேர்மையாக வாழணும். நன்றி, வணக்கம்.